சரி, நீயும் சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல வேண்டாம். இன்னொருத்தர் சொல்ல வைக்கட்டுமா? யாரு மாப்பிள்ள இது? உங்க பொண்ணுகிட்டே கேளுங்க. யாருமா இது? அது அது வந்து நீயா சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? மாப்பிள்ள, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. மாமா, பச்சையாவே சொல்லிடுறேன், உங்க பொண்ணு நடத்த சரியில்லை. நான் கட்டின தாலிய கழுத்துல சுமந்துகிட்டு இப்ப ஓடி போனவனோட தொடர்புல இருந்திருக்கா. நான் படிக்காதவனா இருந்திருந்தா பட்டாக்கத்தை எடுத்துட்டு வந்து துண்டு துண்டா வெட்டி போட்டிருப்பேன். ஆனா நான் படிச்சு தொலைச்சிட்டேன். புத்தி நிறைய யோசனை சொல்லுது. இவ்வளவு தண்டிக்கிறதுக்காக என் வாழ்க்கை வீணாக்க இஷ்டம் இல்லை. உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. முடிஞ்சா திருமணாளுக்கு அவளை கட்டி வைங்க. மாப்பிள்ள, இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம். உங்க மரியாதையும் என் மரியாதையும் காத்துல பறக்க விரும்பல. நான் மனப்பொருத்தம் சரி வரலன்னு சொல்லி கோர்ட்ல டைவர்ஸ் வாங்கிக்கிறேன். அதான் நம்ம 2 பேருக்கும் கௌரவமா இருக்கும். ஹலோ, நான் இன்ஜினியர் பிரதாப் பேசுறேன். லாயர் மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? நான் உங்களை வீட்டில் வந்து சந்திக்கிறேன், ப்ளீஸ். சூர்யா, சூர்யா ஒரு நிமிஷம். சூர்யா நில்லு. என்ன சூர்யா, என்கிட்ட பேசக்கூட மாட்டியா? என் பேர் சூரியகலா. என்ன சூரியனை கூப்பிடுறது கூட ஒரு அருகதை இருக்கணும். இல்ல எனக்கு அந்த அளவுக்கு வேண்டியவங்களா இருக்கணும். ரெண்டுமே இல்லாத யாரோ கூப்பிட்டா நான் ஏன் நிக்கணும்? வழி விடுங்க. சூர்யா ப்ளீஸ், 2 நாளா நீ இல்லாம வீடே ஜிலோன்னு இருக்கு. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? என்ன சூர்யா அது? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? நினைக்கட்டுமே, எனக்கு என்ன போச்சு? வழி விடுங்க. சூர்யா, சூர்யா நில்லு. சூர்யா ப்ளீஸ், ப்ளீஸ் சூர்யா, என் கூட வீட்டுக்கு வா. எனக்கு ஹாஸ்டல் வசதியாவே இருக்கு. ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சூர்யா, என்ன சூர்யா இது? வீட்டுல புருஷன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா சொல்லாம கொள்ளாம வீட்டுல இருந்து கிளம்பி போய் லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்குறது ஒரு குடும்ப பொண்ணுக்கு லட்சணமா? என்னது சின்ன தப்பா? ஆமா, அன்னைக்கு ராத்திரி நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு பத்மாவை சந்திக்க போனது சின்ன தப்பு தான் சூர்யா. அப்படியா? அதே மாதிரி நான் ஒரு சின்ன தப்பு பண்ணா நீங்க என்ன மன்னிப்பீங்களா? இங்க பார் சூர்யா, பிரச்சனை நான் பண்ணதா நீ பண்ணதாங்கிறது கிடையாது. பின்ன நீ வீட்டை விட்டு வெளியே போனது. அப்போ அந்த பொண்ணு பத்மா கூட நீங்க போனது தப்பே இல்லங்கிறது உங்களோட வாதம் இல்ல? ஐயோ,
நான் பண்ணது தப்புதான், பெரிய தப்புதான். என்ன மன்னிச்சிரு. மன்னிக்கிறதுக்கு நான் என்ன கடவுளா? மனுஷ பிறவி தானே, அதுவும் சாதாரண பொம்பளை பிறவி. இங்க பாரு சூர்யா, அழாத ப்ளீஸ். நான் ஒண்ணு அழல. நான் ஏன் அழணும்? நான் பண்ணது பெரிய தப்புதான், ஒத்துக்கிறேன்ல. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். நீங்க பண்ணது தண்டனைக்குரிய தப்பு இல்லைங்க, பின்ன பிராயச்சித்தம் பண்ண வேண்டிய தப்பு. பிராயச்சித்தமா? ஆமா. என்ன பிராயச்சித்தம்? டைவர்ஸ் கொடுத்துருங்க. சூர்யா, என்ன அப்படி கூப்பிட வேண்டாம். இனிமே உங்க கூட வாழ நான் தயாரா இல்ல. டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு நீங்களும் நானும் பிரிஞ்சு போயிடுறதுதான் உத்தமமான வழி. சூர்யா ப்ளீஸ். ப்ளீஸ், என்ன தயவு செஞ்சு கன்வின்ஸ் பண்ண நினைக்காதீங்க. கோர்ட்ல சந்திக்கலாம். சூர்யா, சூர்யா, சூர்யா ப்ளீஸ். குடும்ப விஷயத்தை கோர்ட்டுக்கு கொண்டு போக வேண்டாம் சூர்யா. டைவர்ஸ் கோர்ட்ல தான் கிடைக்கும். சூர்யா, நீ அவசரப்படுற. என்ன பண்றது, இது அவசரமா எடுக்க வேண்டிய விஷயம். பின்னாடி நீ கஷ்டப்படுவ. கஷ்டப்பட போறது நான் இல்ல, நீங்க தான். என்ன சொல்ற? லேடி டாக்டர் ஹேமாவதின்னு கீழ்ப்பாக்கம் கார்டன் 3rd ஸ்ட்ரீட்ல இருக்காங்க. போய் பத்மாவை பத்தி விசாரிங்க. யார் ஃபியூச்சர்ல கஷ்டப்பட போறாங்கன்னு அப்ப தெரியும். யாரு? லாயர் மேடம் இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க? நான் பிரதாப்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அம்மா, பிரதாப்னு ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லு. அப்படியே 2 கப் காஃபி கொண்டு வா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு கிளைண்ட் வருவாங்க. அவங்க நீ உள்ள கூப்பிட்டு உட்கார வை. புரிஞ்சுதா? சரிம்மா. சார், அம்மா வர சொன்னாங்க. வாங்க. ம், மேல இருக்காங்க, போய் பாருங்க. சரிம்மா. மே ஐ கம் இன் மேடம்? Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.